பொதுமக்கள் அந்த திருவெட்டியூர்ல நடந்த சம்பவத்தை வச்சு கேட்குறாங்க. நேற்றைய தினமே அந்த மாடை நம்ம கால்நடை மருத்துவர் தலைமையில் டாக்டர் கமால் ஹுசேன் தலைமையில் எங்கள் டீம் அதை பிடிச்சிட்டு இப்போ இந்த மாடு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இது இப்போ கால்நடை மருத்துவர்கள் இதை அப்சர்வேஷன் பண்ணி என்ன காரணத்தினால் இந்த மாதிரி அதுக்கு வெறித்தனமான ஒரு பிஹேவியர் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நாங்களே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் தான் இப்போ தான் இது கொஞ்சம் சற்று அமைதியாக இருக்குது. இதுவரைக்கும் பொதுமக்கள் கேட்கக்கூடிய மாநகராட்சியில் பத்திரிகையாளரும் நிறைய கேட்குறாங்க. கடந்த ஆண்டை விட நம்மளோட தெருவில் சுற்றும் மாடின் பிரச்சனை சற்று குறைவாக 50% கம்மியானால் கூட இதுவரைக்கும் நம்ம 1217 மாடுகளை இம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டபுள் ஃபைன் பண்ணினா கூட தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாடை பொறுத்த வரைக்கும் அந்த ஓனர் யாருமே இதை கிளைம் பண்ணவில்லை. இதற்கு காவல்துறையில் நம்ம காவல்துறையும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்மணி மருத்துவமனையில் கண்காணிக்கப்பட்டு வருகிறாங்க. இது வரைக்கும் அவங்க சேஃபாக இருக்காங்க. மீண்டும் நம்ம இந்த தெரு மாடுகளோட இந்த பிரச்சனையை தொடர்ந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் அந்த அயப்பாட்டமாக இருக்கட்டும், இல்லையா நம்மளோட திருவான்மையராக இருக்கட்டும், ட்ரிப்ளிகேனாக இருக்கட்டும், இந்த பிரச்சனை தொடர்ந்து வருது. பொதுமக்களும் இந்த வீடியோவை பார்த்து நமக்கு எல்லாருக்கும் பதட்டம் ஏற்படக்கூடிய வீடியோ தான். யாருமே ஓனர்ஷிப் இல்லாத மாடுகள் ஏற்கனவே நாங்கள் அப்புறப்படுத்தி வருவோம். அதனால தான் சற்று குறைவாக இருக்கு. இந்த பணி தொடரும்.